பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அன்று கூட்டத்தில் உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்காக பாராளுமன்றம் கூடியது. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எம்பிக்கள் பேசினர். அப்போது கனிமொழி எம்பி பேசுகையில், இந்தியாவின் வரலாற்றை பற்றி நீங்கள் பேசும்போது 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வேத காலத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் இந்தியாவின் நெருப்பின் பயன்பாடு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்து தொடங்கியது என்று ஆய்வு முடிவுகள் அறிவியல் பூர்வமாக வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பெருமைக்குரிய அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு குறித்து இன்று வரை ஒன்றிய அரசு வாய்த்திருக்கவில்லை. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாட்டின் குடிமகன் என சமமாக உணர வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலை வைப்பதும் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக அமையாது. பட்டேலின் வார்த்தையை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதுதான் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி. சிறுபான்மையினர் எந்த விதத்திலும் சௌகரியமாக உணரக்கூடாது என்பதை ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக் தடை சட்டம், வக்பு சட்டம் போன்றவை இதற்கு உதாரணம். பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் லவ்சிகாத் என்கிற புதிய வார்த்தையை கொண்டு வருகிறீர்கள். பெரும்பாலான பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை காவல்துறையினர் வேடிக்கை பார்க்கின்றனர். எந்த ஒரு ஆட்சேப குரல் எழுந்தாலும் தேச விரோதம் என ஒதுக்கப்படுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் உயிரிழந்த மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் தங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் கும்பமேளாவில் மக்கள் பங்கேற்றனர். மதமும் அரசியலும் கலக்கப்படும் போது அப்பாவி மக்கள் தான் துயரத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். கும்பமேளா நெரிசலில் சிக்கி எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது கூட தெரியவில்லை. கும்பமேளா நெரிசல் குறித்து விவாதம் நடத்த கூட மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என தெரிவித்தார். ஒருவேளை டெல்லி தேர்தல் முடிந்தவுடன் அறிவிப்பார்களோ? இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா? இவ்வாறு அவர் கூறினார். இந்நிலையில் வள்ளுவர் மற்றும் வள்ளலார் ஆகியோரின் காவலர்கள் போல தங்களை முன்னிறுத்திக் கொள்ளும் தங்கள் தமையன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர்களும் அந்த மகான்கள் கடைபிடித்த இந்து வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்ற தயாரா என கனிமொழிக்கு வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் எக்ஸ் தளத்தில் ஊருக்கு உபதேசம் செய்யும் கனிமொழி அவர்களை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைத்தால் மட்டும் போதாது, அவரின் வார்த்தைகளை பின்பற்றுங்கள் என கொந்தளிக்கும் நீங்கள் கல்லுண்ணாமையை போதித்த ஐயன் வள்ளுவனுக்கு வானளவு பெரிய சிலையை வைத்துவிட்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருக்கும் உங்கள் சொந்த குடும்பத்தை முதலில் தட்டி கேளுங்கள். திருமால், பிரம்மன், இந்திரன் உள்ளிட்ட இந்து கடவுள்களை போற்றி துதித்த தெய்வ புல்லவருக்கும் வள்ளுவர் கோட்டம் என்று வரலாற்று சின்னம் அமைத்த குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் திருப்பதி ஊண்டியலை அந்த பெருமாளை பாதுகாக்க வேண்டியதுதானே? எதற்கு போலீஸ் பந்தோபஸ்த் என பகுத்தறிவு என்ற பெயரில் இந்துக்களின் நம்பிக்கையின் மீது தொடர்ந்து கல்லறிவது ஏன்? தலைவர்களுக்கு சிலை மட்டும் வைத்தால் போதும், அவர்களின் சிந்தனைகள் எதற்கு என்று நினைத்து விட்டீர்களா? வள்ளுவர் மற்றும் வள்ளலார் ஆகியோரின் காவலர்கள் போல தங்களை முன்னிறுத்திக் கொள்ளும் உங்கள் தமையன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர்களும் அந்த மகான்கள் கடைபிடித்த இந்து வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்ற தயாரா என்பதை உறுதி செய்தீர்களா? இவ்வாறு உங்கள் சொந்த குடும்பத்திற்குள்ளும் கட்சிக்குள்ளும் நிலவும் இரட்டை நிலைப்பாட்டை கேள்வி கேட்காமல் ஒற்றுமையை பலம் என்று முழங்கி இரும்பு மனிதர் பட்டேல் அவர்களுக்கு சிலை வைத்து பெருமைப்படுத்தியது மட்டுமின்றி இது ஒரே தேசம், நாம் அனைவரும் சமம் என அனைவரின் சிந்தனைகளையும் இன்று வரை போற்றி வரும் பாஜகவினரை குறை கூற உங்களுக்கு எந்த உரிமையும் தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.